வணக்கம். இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி தெரக்கல் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இது தெரக்கல் ரெசிபி பார்த்திங்கன்னா செட்டிநாடு சைடு ரொம்பவே ஃபேமஸ். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டை இடித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 3 கத்திரிக்காய் இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் புட்டுக்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கசகசாவை தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கல்லுப்பு, தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவு, கடல் பாசி, அப்புறம் கிராம்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் எண்ணெய். இதான் விவர்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுன்னு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் வதங்கட்டும். கொஞ்சம் கண்ணாடி பக்குவம் வரும் இல்லையா, அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி எடுத்து இப்போ பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூடயே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கிற தக்காளியை சேர்த்துப்போம். இது நல்லா ஓரளவு குழஞ்சி வர வரைக்கும் இதை வதங்கட்டும். இப்போ தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துவிட்டு இது கூடயே நம்ம உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துப்போம். அது கூடயே கத்திரிக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு இதையும் சேர்த்து இதை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அது வேகட்டும். நல்லா வெந்து வரட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வேகட்டும். நல்லா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா கரைச்சின்னு வந்துடலாம். காரப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுட்டுருக்கிற சோம்பு, தனியாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே போடலாமே கேட்கலாம். நம்ம சோம்போடு இதை அரைக்கரைச்சி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு, அப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் இதெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி எடுத்துட்டோம் இல்லையா. இப்போ எடுத்து வச்சுட்டுருக்க அரை மூடி தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை இதையும் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கசகசா போட்டுப்போம். 1 டீஸ்பூன் கசகசா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய், பெரிய தேங்காவை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதில் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துடுத்து. இப்போ நாம் அரைச்சி வச்சுட்டுருக்கிற தனியா, மிளகாய், அப்புறம் சோம்பு அதோட பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். அது கூடவே நம்ம அந்த மிக்ஸி ஜார் அலம்பி எடுத்து வச்சுட்டுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடலாம். இந்த பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயெலாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாமும் நல்லா வேக ஆரம்பிச்சிருத்து. நல்லா வந்துடுத்து இந்த அளவுக்கு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தெரக்கல். இது பார்த்திங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்க தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலம்பி எடுத்து வச்சுட்டுருப்போம் இல்லையா, அதோட தண்ணியையும் இதில் சேர்த்துப்போம்.
சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. சிம்லேயே வச்சுருங்க, ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு வேகட்டும் அது. இப்போ எடுத்து வச்சுட்டுருக்கிற கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் பெருங்காயம் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடையும் கலந்து சாப்பிட்லாம். இது ஒரு 2-3 நிமிஷம் போல் சிம்லேயே லேசாக கொதித்து வரட்டும். பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்கும் போதே அந்த கசகசா சோம்பு அதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. மசாலாவோட வாசனை பாருங்கள். இன்னும் ஒரே 1 நிமிஷம் போல் லேசாக கொதி வரட்டும். ரொம்ப சூப்பரான டேஸ்டான தெரக்கல், செட்டிநாட்டு தெரக்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், ரொம்பவே வாசனையெல்லாம் அப்படி கம்மன்னு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான தெரக்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. செட்டிநாடு தெரக்கல் ரெசிபி. இது ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை, சாதத்தோடி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குடிலோடு இணைந்து இருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.